ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஆச்சி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு தான் சரியான மழைன்னு சொன்னாங்களா. தென்காசி எல்லா ஏரியாலையும் மழை நைட்டு ஃபுல்லாக. நான் கரெக்டாக களை எடுத்துகிட்டு மத்தியானம் 2 மணிக்கு பிடிச்ச மழை. நைட்டு பூரா பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட நிற்கல. நாங்கள் எப்படா எங்கள் வீட்டுக்கு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் காலையில் விடிஞ்ச உடனே மழை வெறிக்கலை. ஒரு 10 மணி போல் மழை வெறிச்சிது. உடனே கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே பயிர், மக்காச்சோளம், பருத்தி எல்லாமே தண்ணி. ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் தண்ணி. எல்லா தண்ணியும் ஓடுறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் அதை வெட்டி விடணும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பயிருக்கு தண்ணி. இது எல்லாமே குளம் கிடையாது, இது எல்லாமே பயிர் போடுறதுக்காக வச்சுருந்த இடம். சென்டரில் ஒரு ஓடை போகும், அந்த ஓடை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஓடை நேராக பிடிங்கி அங்கே எங்கள் ஆற்றுக்கு தான் வரும். பெரிய ஆறுன்னு இருக்கும், அந்த ஆற்றுக்கு வரும். நம்ம ஊர் மட்டும்தான் இப்படி முங்கியிருக்குன்னு பார்த்தா, நாங்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும் எங்கள் வீட்டுக்கு. வர வழி பூரா எல்லா இடத்துலையுமே தண்ணி தெப்பக்குளம் மாரி நிறைஞ்சு கிடந்துச்சு. இது எல்லாமே வயல். பக்கத்தில் மக்காச்சோளம், பருத்தி, நம்ம அரிசின்னு சொல்லுவாங்க, ஒரு வித அரிசி போடுவாங்க, அந்த அரிசி. எல்லா இடத்துலையுமே தண்ணி. சின்ன உடையாக இருக்கும். அது எல்லாமே அந்த ஒரு நைட்டில் பேஞ்ச மழைனால தண்ணி தேங்கி எங்கே போகுதுன்னு தெரியாமல் மொத்தம் வயலுக்குள்ளே ஏறிடுச்சு. கொஞ்ச நேரம் வீடியோ பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே கரும்பு தோட்டம், மக்காச்சோளம், வயல் நிறைஞ்சது. ஆனால் இங்கே தண்ணி இருக்கிறது சுற்றி தண்ணி போகும். அதுக்கு அடுத்து தண்ணி இருக்கும். அதேமாரி நாங்கள் நைட்டு எதிர்பார்க்கல. சரி, சின்ன மழை தானே, ஒரு மணி நேரத்தில் பேஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மழை 1 ஹவருக்கு ஒருக்கா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. 1 ஹவர் மழை பெஞ்சிச்சு, ரெஸ்ட் கொடுத்துருச்சு. 1 ஹவர் மழை பெஞ்சு ரெஸ்ட் கொடுத்துருச்சு. ஒரு 4வது டைம் வந்து ரெஸ்ட்டே கொடுக்கல. ஸ்டார்ட் ஆன மழை தான் பெய்யுது துளியாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இந்த போகிற ஓட நேராக விரி ஆற்றுக்கு ஜாயிண்ட் ஆகி கோயில்பட்டிக்கு போகும் ஸ்ட்ரைட்டாக. அப்போது நைட்டு வெயிட் பண்ணுவோம். சரி, 8 மணி ஆச்சு, மழை நின்றுருக்கோம். அப்போவும் மழை நிற்கல. 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது. குளிர் பயங்கரமாக குளிர். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நெல்வேலி. அப்போ தான் நாற்று நட்டுருந்தாங்க. நாற்று நட்டுறது பூரா தண்ணி. இது இப்போ கொஞ்சம் வளர்ந்து இந்த வயல் எல்லாம் கொஞ்சம் உறவு தண்ணி தங்கிடும். ஆனால் நாற்று பூசை நட்டது நினைஞ்சிருச்சு. கரும்பும் அதளவுக்கு ரொம்ப தாங்கலை. கரும்பு ஃபுல்லாகவே படுத்துருச்சு. அடித்த மழைக்கு அப்பட்டும் பாதி கரும்பு சாஞ்சிருச்சு. இப்போ நைட்டு 8 மணி ஆச்சு, சாப்பிட்டு படுத்தோம். மழை பெய்யுது பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் எங்கள் ஊர்லேருந்து இந்த குளம் நிறைஞ்சி அப்படின்னா சுற்றி பற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சோம். ரோட்டில் முதல்ல தண்ணி வர ஆரம்பிச்சோம். இந்த ரைட் சைடில் பார்க்குறது இந்த ஓடையிலேருந்து அந்த ஓடைக்கு தண்ணி வாங்கிக்கும். இது தண்ணி நிறைஞ்சுன்னா ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும். இது பக்கத்து ஊர். இந்த ஊரை தாண்டி தான் நம்ம ஊருக்கு போகணும். ஆனால் இங்கே தண்ணி நிறைஞ்சதுனால இங்கே மடை ஒன்று இருக்கும், இந்த மடையும் அவங்க திறந்து விட்டாங்க. ஸோ திறந்ததுனால 2 தண்ணி சேர்ந்து ஒரே தண்ணியாக எல்லா இடத்துக்கும் வந்து ரோட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோடே ஆல்ரெடி பள்ளமாக இருக்கும். இந்த ரோட்லேயும் தண்ணி போய் அந்த இன்னும் பள்ளமாகிருச்சு. பைக்கெலாம் போகிறது கஷ்டம் தான். நாங்களே பார்த்து அந்த வீட்டில் வந்தோம். இது எங்கள் பெரியப்பா இருக்க ஊர்னால கரெக்டாக அது ரோடை போய்க்கின பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், பார்த்து வாங்கன்னு சொல்லி கரெக்டாக விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ பாருங்கள். フフフフ。